الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. ما بعد. بوب الباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب ما جاء في منكري القدر. விண்ணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய கிதாபு தௌஹீதுடைய தலைப்பு விதியை நிராகரிக்கக்கூடிய பாடம். இங்கு விதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது விதியின் மீது ஈமான் கொள்வது என்பது ஈமானுடைய ஒரு தூணாக இருக்கின்றது, அடிப்படையாக இருக்கின்றது. அர்கானுல் ஈமான் என்று சொல்லி ஈமானுடைய விஷயங்கள் 6 அடிப்படைகள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல 6வது அல் கதரு அன் துஅ்மின பில் கதரி ஹைரிஹி வ ஷர்ரி. விதியின் மீது நாம் ஈமான் கொள்வது, நல்லது மற்றும் நன்மை மற்றும் தீமை அனைத்துமே அல்லாஹு தஆலா நிர்ணயித்து விட்டான் என்ற விஷயத்தில் நாம் ஈமான் கொள்வது. இதை நிராகரிக்கக்கூடிய மக்கள் இந்த உம்மத்தினர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிராகரிக்கக்கூடிய விஷயங்கள் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திலே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபி வாழ்ந்த காலத்திலே இதை மாதிரி சிலர் வெளி நாடுகளில் ஆரம்பித்தாங்க. அந்த செய்தி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் சேரும் பொழுது மஅபத் அல் ஜுஹனி என்று சொல்லக்கூடிய நிராகரிப்பாளர் அவர் இந்த சம்பவத்தை கேட்டவுடனே என்ன செய்தார்கள்? அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, அவருடைய விஷயம் எங்களுடைய கொள்கை நம்முடைய ஈமானுடைய விஷயத்துல எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. வ அன்னி பரீஉம் மின்ஹு வ அன்னஹும் புராஉ மின்னி, நான் அவர்களுடைய அனைத்து இந்த விஷயங்கள் சித்தாந்தங்கள் இந்த கொள்கையிலிருந்து என்னை நான் பகிரங்கப்படுத்திக் கொள்கின்றேன். அதே போல் அவர்களும் எங்களுடைய இந்த கொள்கையில் இருந்து அவர்கள் விலகி இருக்கின்றார்கள். கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த நிராகரிப்பாருடைய அல்லது இந்த நிராகரிக்கக்கூடிய இந்த கூட்டங்களை பற்றி சொல்வதற்கு முன்னால் நாம் ஈமான் தக்தீர் மீது விதியின் மீது எப்படி ஈமான் கொள்வது என்ற சுருக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். அப்பொழுதுதான் நமக்கு எது சரியான ஒரு நிலைப்பாடு என்று அறிந்து கொள்ள முடியும். விதியின் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது குர்ஆனிலும் நமக்கு அதற்குரிய ஆதாரமும், அஹதீஸுகளிலும் சஹியான அஹதீஸ்களிலும் ஆதாரமும், இஜ்மா ஒட்டுமொத்த உலமாக்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த உலமாக்கள் ஏகோபித்த ஒரு கருத்தும், அதே போல ஒரு தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுதும் சரி, இந்த விஷயத்தில் ஈமான் கொள்வது என்பது, நம்பிக்கை கொள்வது என்பது இது உண்மையானது, இது சரியான ஒரு விஷயம். விதியின் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது மராத்திப் 4 அடித்தரங்கள் உள்ளன. முதல் விஷயம் இல்ம். இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் நடக்க இருக்கின்றதோ, என்னெல்லாம் நடந்ததோ, எதுவெல்லாம் நிகழ்ந்ததோ, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் சரி, அந்த படைப்பினங்களுடைய அசைவுகளும் அசையா விஷயத்தை அனைத்துமே என்ன அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அவன் அனைத்தையும் அறியக்கூடியவன், அவனுக்கு அறிவு உள்ளது என்று நாம் முழுமையாக ஈமான் கொள்வோம். இதற்கு முதல் படித்தரம் அல் இல்மு. எல்லா விஷயங்களை பற்றியும் கல்வி ஞானம் அல்லாஹுக்கு மட்டுமே உள்ளது. அவன் அனைத்தையும் அறியக்கூடியவன். அது இந்த பிரபஞ்சத்தில் வருவதற்கு முன்னாலும் அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னாலே அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். இதை நாம் முதல் விஷயத்தில் நாம் ஈமான் கொள்வோம். இரண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது அல் கிதாபா. அவன் அறிந்த அனைத்து விஷயத்தையும் என்ன செய்து விட்டான்? அவன் எழுத்து வடிவில் பதிவு செய்து விட்டான். எழுத்து வடிவில் பதிவு செய்து விட்டான். இங்கு இந்த ஆதாரத்துடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது முதல் அல் இல்மு, அல்லாஹு தஆலா அனைத்து விஷயங்களுடைய சுருக்கமாக இருக்கட்டும், விளக்கமாக விரிவாக இருக்கட்டும், அனைத்துடைய கல்வி அவனுக்கு மட்டுமே உள்ளது. இதை பற்றி அது சிறிதாக இருக்கட்டும், மறைவாக இருக்கட்டும், அது பகிரங்கமாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், அவனுடைய செயலாக இருக்கட்டும், படைப்பினங்களுடைய செயல்களாக இருக்கட்டும்,
அனைத்துமே அவன் அறியக்கூடியவன். இதை அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆமுடைய 59வது வசனத்துல வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹு, அவனிடமே மறைவான கல்வி உள்ளது, அவனை தவிர அதை யாரும் அறியக்கூடியவர் கிடையாது. இல்லாஹு யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, அவன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் அறியக்கூடியவன், கடலில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அறியக்கூடியவன், ஏன் மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அதையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். வல ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்த், இருளில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருளில் தெரியக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருளையும் ஒரு அணுவையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். வலா ரத்பின் வலா யாபிசின், அது காய்ந்ததாக இருக்கட்டும் ஈரமாக இருக்கட்டும் அனைத்துமே இல்லா ஹுவ ஃபீ கிதாபின் முபீன், அனைத்துமே என்ன, தெளிவாக எழுதப்பட்ட ஏடுகளில் பதிவாகி இருக்கின்றது. அவன் அறியக்கூடியவன், அதை எழுதிவிட்டான். அப்ப முதல் விஷயம் கல்வி, அவனுக்கு எல்லா விதமான கல்வி உள்ளது. இரண்டாவது, இந்த கல்வி என்பது என்ன, அனைத்துமே அது நடக்கக்கூடியதும் நடந்த விஷயமும் அது எதெல்லாம் நடக்காதோ எல்லாத்தையும் கல்வி ஞானம் அவனிடம் மட்டும் இருக்கு, அதை நாம் ஈமான் கொள்வோம். இரண்டாவது படித்தரம் தக்தீர் விதி சம்பந்தப்பட்ட விஷயம் அல் கிதாபா, எழுதுதல். அல்லாஹு தஆலா அறிந்த அனைத்து விஷயத்தையும் எழுத்து வடிவில் அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான். அதையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன், அவனுடைய நாட்டம் அவனுடைய கட்டளையே அவன் ஆகு என்று கூறினால் அது ஆகிவிடும். இப்போ இந்த எழுதக்கூடிய அனைத்து விஷயத்தையும் அல்லாஹு தஆலா பேனாவை படைத்து, சஹீஹான ஹதீஸில் வருகின்றது, பேனாவை அல்லாஹு தஆலா படைத்து முதல் படைப்பினமாக அல்லாஹு தஆலா பேனாவை படைத்து எழுது என்று கட்டளையிட்டார். இன்னல்லாஹ கதப மகாதிரல் ஹல்கி கப்ல 50,000 சனா கப்ல ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பூமி மற்றும் வானம் படைப்பதற்கு 50,000 வருடத்திற்கு முன்னாலே அனைத்தையும் அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான். அப்ப அந்த பேனா கேட்டது, யா ரப், நான் என்ன எழுதுவது? அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டான், என்னெல்லாம் நடந்ததோ நிகழ்ந்ததோ நிகழ இருக்கின்றதோ எதுவெல்லாம் நடக்காதோ நடக்கும் என்றால் எப்படி நடக்கும் அனைத்துமே எழுது. அது எழுதியது. இப்படி இரண்டாவது தரம் நாம் ஈமான் கொள்வோம். மூன்றாவது விஷயம் பார்க்கும் பொழுது அல் மஷீஆ, நாட்டம், அவனுடைய நாட்டம். அவனுடைய நாட்டமின்றி இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நடக்காது, எதுவுமே செயல்படாது. அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நல்லது கெட்டது நன்மை தீமை என்று எதுவெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கின்றதோ, அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், இந்த உலகத்தில் பொதுவாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தில் அது வானம் மற்றும் பூமியில் மற்றும் மற்ற கோள்கள் எதுவெல்லாம் நடக்கின்றதோ அது அவனுடைய நாட்டமின்றி நடக்காது என்று நாம் ஈமான் கொள்வோம். அதுதான் வலவ் ஷா அல்லாஹு வலவ் ஷா ரப்புக மா ஃபஅலு, அவர்கள் அல்லாஹு தஆலா நாடி, உன்னுடைய இறைவன் நாடாவிட்டால், நாடி இருக்காம இருந்தால் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். அதே போல அவனுடைய நாட்டம், அவனுடைய கட்டளை ஆகு என்றால் அது ஆகிவிடும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்தும் என்ன, அவனுடைய நாட்டம். இதற்கு மஷீஆ என்று சொல்லப்படும். மஷீஆ நாம மஷா அல்லாஹ் என்று சொல்கின்றோம். அந்த ஷா என்று சொல்லக்கூடிய என்ன, அல்லாஹ் நாடினான். மஷா அல்லாஹ் அது சிறந்த விஷயத்திற்கும் இருக்கட்டும். மாஷா கத்தர் அல்லாஹு மாஷா ஃபஅல், அல்லாஹுடைய நாட்டம் என்ன நடந்ததோ, அவன் என்ன நிர்ணயித்தானோ, என்ன விதியை அமைத்தானோ அது நடந்தது என்று நாம கூறுகின்றோம். மூன்றாவது விஷயம். நான்காவது அல் ஹல்கு வல் ஈஜாத், படைத்தல். படைத்தல், இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் படைத்து விட்டான். படைத்து விட்டான் முழுமையாக. அது அவனுடைய அனைத்து விஷயங்கள், இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும், படைப்பினங்களாக இருக்கட்டும், படைப்பினங்களுடைய செயலாக இருக்கட்டும், அனைத்துமே அல்லாஹ் படைத்து விட்டான். இது நான்காவது விஷயத்தை ஈமான் கொள்வது. இதை அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுமருடைய 63வது வசனத்துல அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை, அல்லாஹ்வே அனைத்து விஷயத்தை படைத்தவன். அப்போ அனைத்து விஷயத்தையும் படைத்து விட்டான் என்று ஈமான் கொள்வோம். இது 4
படித்தரம் உள்ளது ஒரு விதியின் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயம். இப்போ ஒரு அஹ்லு சுன்னா வல் ஜமாவாக இருக்கக்கூடிய நாம் இந்த கொள்கை, இந்த ஈமான் என்பது சஹாபாக்கள் அப்படி ஈமான் கொண்டார்கள். அதற்கு பின்னால் வந்த தாபீன்கள், தபி தாபீன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், முன்னோர்கள், நேரான ஒரு பாதையில் இருக்கக்கூடியவர்களுடைய இது கொள்கை, விதியின் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ அல்லாஹு தஆலா அனைத்து விஷயத்தையும் அறிந்தவன். அதனால் அவன் அனைத்தையும் எழுதிவிட்டான். அவன் என்ன நாடினானோ அதை படைத்து விட்டான். இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்துமே அவனுடைய நாட்டம்தான். அவனுடைய அனைத்து விஷயத்தையும் அவன் படைத்து விட்டான். எங்களையும் எங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் படைத்து விட்டான். எங்களுடைய விதியையும் அல்லாஹ்தால் அனைத்துமே எழுதிவிட்டான். எப்பொழுது? நாம் நம்முடைய தாயின் கருவில் வருவதற்கு முன்னாலே, நாம் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னாலே, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் படைப்பதற்கு 50,000 வருடத்திற்கு முன்னாலே, கியாமத் நாள் வரை யாரெல்லாம் என்னெல்லாம் இகழும், யாரெல்லாம் வருவார்கள், அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் ஏற்படும் என்று அனைத்துமே எழுதிவிட்டான். இந்த சந்தர்ப்பத்தில் இது சரியான ஒரு கொள்கை. இதை நாம் ஈமான் கொள்ளும். இதனுடன் அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான் அல்லது படைத்து விட்டான் என்பதற்காக என்ன அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் மனிதனை, அடியார்களை நிர்பந்திக்க செய்கின்றான். அவர்களை நிர்பந்திக்கின்றான். நான் நாடியது நீ செஞ்சுதான் தீரணும். நான் படைச்சிட்டேன், நீ விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நீ செஞ்சுதான் தீர வேண்டும் என்று இல்லை. மாறாக அல்லாஹு தஆலா அவனுடைய கல்வியின் ஞானம் அவ்வளவு விசாலமானது. அவன் மனிதன் என்ன செய்வான் என்ற விஷயத்தை அவனை படைப்பதற்கு முன்னாலே அறியக்கூடியவன். ஆகையால் தான் அனைத்துமே எழுதப்பட்டு படைக்கப்பட்டது. இப்போ இங்கு மனிதனுக்கு என்ன வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது? என்ன வாய்ப்பு? நன்மை தீமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு. இதுதான் என்ன இந்த உலகத்துல சோதனை. இந்த உலகத்துல சோதனை நமக்கு டெஸ்ட் என்றால் என்ன? இந்த உலகத்துல எது நேரான பாதையை நீ செல்கின்றாயா, தவறான பாதையை நீ செல்கின்றாய். நமக்கு தெளிவாக்கப்பட்டது. இம்மா ஃபஹதைனாஹும் நஜ்தைன், நாம் இரு பாதைகளையும் நாம் காண்பித்தோம். இன்னொரு வசனத்துல இம்மா ஷாக்கிரன் அவ் இம்மா கஃபூரா, ஒன்று நேரான பாதை எடுத்துக்கொண்டு நன்றி உள்ளவனாக வாழு, அல்லது தவறான பாதை சென்று நன்றி கெட்டவனாக இருக்கு. ரெண்டுமே என்ன ஆப்ஷன், அவனுக்கு செலக்ட் செய்யக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுக்கிறான். எதை செலக்ட் செய்கின்றானோ அதை செய்யக்கூடிய சக்தியும் கொடுக்கிறான். ஆப்ஷனும் கொடுக்கப்படுது. இங்கு ஏன் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன்? இதுதான் பிரத்யேகமானது, சிறப்பான ஒரு விஷயம் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில. என்ன? அல்லாஹ் படைத்து விட்டான் என்பதற்காக தன்னுடைய அடியானை நிர்பந்திப்பது கிடையாது. மாறாக அந்த அடியானுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது, செலக்ட் செய்யக்கூடிய உரிமை கொடுக்கப்படுகின்றது. அந்த உரிமை எதை செலக்ட் செய்தானோ அதை செய்யக்கூடிய சக்தியும் கொடுக்கப்படுது. சில விஷயங்களை விரும்புவாங்க, சக்தி இருக்காது. ஆனா அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா நாம என்ன விரும்புகின்றோமோ அதை விரும்பக்கூடிய உரிமையும் கொடுக்கிறான். எதை விரும்பினோமோ அதை செய்யக்கூடிய சக்தியும் கொடுக்கிறான். எடுத்துக்காட்டாக, இங்கிருந்து நம்ம எழுந்துக்கணும்னா எழுந்துக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், எழுந்து போறோம். அப்போ நாம எழுந்துக்கக்கூடிய அந்த உரிமையும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எதை நாம செலக்ட் செய்தோமோ அங்கு அதை அமல் செய்யக்கூடிய செயல்முறையை படுத்தக்கூடிய சக்தியும் நல்லா கொடுக்குறான். சாப்பிட வேண்டும் என்று இருந்தா நமக்கு சாப்பிடக்கூடிய உரிமையும் கொடுக்குறான், சாப்பிடுகின்றோம். இது என்ன? அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய. இப்படிதான் நன்மையான தீமையான அனைத்து விஷயமே தெளிவாக்கப்பட்டது. நபிமார்களும் ரசூல்மார்களும் வேதங்களையும் அனுப்பி. இப்பொழுது உனக்கு என்ன சோதனை, தேர்வு. இந்த உலகத்துல அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்த என்றால் உனக்கு நேரான வழியில் நீ செல்ல வேண்டும். அதற்கு உனக்கு சொர்க்கத்தை கொண்டு செல்லும். இல்ல நீ அல்லாஹுக்கு மாறு செய்து மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் விழுந்து விட்டாய் என்றால், தவறான பாதை நீ மேற்கொண்ட என்றால், அதுவும் என்ன? உனக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆனால் அதனுடைய கட்டம் என்ன? கடைசி முடிவு நரகம்தான். இது நாம கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாவாக இருக்கக்கூடிய நாம் விதியின் மீது ஈமான் கொள்கின்றோம். இது புரிஞ்சுதா இந்த விஷயத்துல? இப்பொழுது இந்த விஷயத்துல நிராகரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்காங்க. பொதுவாக இந்த விதியின் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கும் பொழுதும் 3 பேர் என்ன, 3 கூட்டம் வருகின்றது. 3 சாரார், 3 பிரிவினை. ஒன்று அல் ஜபரியா என்று சொல்வாங்க, இரண்டாவது அல் கதரியா என்று சொல்வாங்க,
மூன்றாவது தான் இதற்கு இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. ஜபரியா என்று சொல்லும் பொழுது இவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த விதியின் மீது என்ன செய்றாங்க, முழுமையாக நிராகரிக்கிறாங்க. விதியை நிராகரித்து இதுல என்ன கூறுகின்றார்கள் இவர்கள், அல் ஜபரியா அல் ஜஹ்மியாவை சார்ந்த ஜபரியாக்கள் இவர்கள் அஸ்பத்து கதர் அல்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய விதி இதை உண்மைப்படுத்துறாங்க. ஆனா எப்படி, அல்லாஹு தாலா எழுதிவிட்டான், எல்லாம் இருக்குதான். ஆனா அல்லாஹு தாலா அடியார்களை படைப்பினங்களை நிர்பந்திக்கிறான். எழுதிவிட்டான் என்பதற்காக மனிதன் விரும்பாவிட்டாலும் அவனை நிர்பந்திக்கிறான். இவர்கள் ஒரு கூட்டம், வழிகேட்ட கூட்டம். இவர்கள் தான் ஒரு கட்டத்துல என்ன இருந்தாங்க, முதலில் அங்கு வெளிகேட கூட்டங்கள் இருந்து ஏற்பட்டது ஜஹ்மியா. அதெல்லாம் கிடையாது. அல்லாஹு தாலா அவன் எப்படி வந்து முன்கூட்டியே படைச்சு இது பண்ணியிருப்பான். எல்லாம் எழுதியதெல்லாம்னா, நீ செயல்படு, நான் எழுதிட்டேன், நீ நிர்பந்திக்கப்பட்டவன், நீ ஒரு அடிமை, என்னுடைய பேச்சினை கேட்டு நடக்கும் என்றன நவுது பில்லாஹ் மின் தாலிக், அல்லாஹ் நிர்பந்திக்கின்றான் அவனை என்று அவர்களுடைய கொள்கை. இது தவறான ஒரு கொள்கையாக இருக்கு. அல்லாஹு தஆலா யாரையும் நிர்பந்திக்கல. அப்படி நிர்பந்திக்கக்கூடிய நிலை இருந்தா நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு ஏன் பரிசு, பாவம் செய்யக்கூடியவனுக்கு ஏன் தண்டனை? நிர்பந்தம் தானே. ஃபோர்ஸ் செய்யப்பட்டு ஒருத்தனுக்கு நன்மை பரிசு கொடுக்கப்படுதுன்னா அது என்ன? நீ நன்மை செஞ்சுதான் தீரணும் என்று அவனை நன்மை செய்ய வைக்கும் பொழுது அவனுக்கு என்ன பரிசு? அவன் என்னத்தை சாதிச்சிட்டான்? புரியுதா? அதே மாதிரி ஒருத்தன் தீமை செய்யறான், ஒரு தவறு செய்யறான்னா நிர்பந்திக்கப்பட்ட தவறு செய்யும் பொழுது அவனுக்கு ஏன் தண்டனை? அவன் தான் விரும்பலையே. இங்கு நன்மை அவன் விரும்பல, ஏன் பரிசு? அப்போ யதார்த்தமாக சிந்திக்கும் பொழுதும் சரி, ஆதாரம் இருக்கின்றது. அதை தவிர யதார்த்தம் புரியுவதற்காக பார்க்கும் பொழுது பாமர மக்களுக்கு இது சாத்தியம் கிடையாது. இது என்ன, நிராகரிக்கப்பட்ட விஷயம். இரண்டாவது கதரியா. கதரியா என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களுடைய கொள்கை என்ன இந்த விஷயத்துல? அல்லாஹு தஆலாவுக்கு படைப்பினங்களுடைய செயல்களை பற்றி எதுவுமே தெரியாது. எதுவரை இந்த படைப்பினங்கள் செய்யாது. படைப்பினங்கள் செய்தால்தான் அல்லாஹுக்கு என்ன, இந்த செயல்களை பற்றியே தெரியும். நஊது பில்லாஹி மின் தாலிக், தஆலா அல்லாஹு அம்மா யசிஃபூன். அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் இந்த விஷயத்தில் இருந்து. இங்கு இவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் முஅத்தஸிலாவை சார்ந்தவர்கள். கதரியா, அதில் முஅத்தஸிலாக்கள் இந்த அறிவை எல்லாமே முற்படுத்துவாங்கல, அப்படிப்பட்டவர்களுக்கு முஅத்தஸிலா. இவர்கள் என்ன, முஅத்தஸிலாக்களிடம் கதருடைய விஷயத்துல இது என்ன, அஸ்பத்து லில் அப்தி இக்தியாரன் வ குத்ரத்தன் ஃபி அமலி. அடியானுக்கு அவனுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கு, அதே மாதிரி எதை தேர்ந்தெடுத்தான செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் இருக்கு. وغلوا في ذلك حتى نفوا أن يكون لله تعالى في عمل العبد مشيئة أو خلقا. என்ன செஞ்சாங்க இந்த விஷயத்துல? இதை உண்மை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு தாலாவுக்கு இந்த விஷயத்துல எதுவுமே கேள்வி கிடையாது, நிராகரிச்சிட்டாங்க. அல்லாஹ் படைக்கவில்லை, இவனுடைய செயலை படைக்கல, மனிதன் தான் படைக்கிறான். அல்லாஹு தாலா நாடவில்லை, அவன் தான் நாடுறான். இப்படி என்று என்ன செய்யறாங்க, தத்துவ ரீதியாக அறிவுபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று என்ன செய்யறான், அறிவை கொண்டு இந்த மறைவான விஷயத்தில் என்ன செய்கின்றான், அவன் நிர்பந்திக்கிறான். இது சாத்தியமே கிடையாது. இதுவும் என்ன, இது ஹதீஸுகள் மூலமாக நம்ம இன்ஷால்லா இது முதல் பகுதியாக இருக்கு. இன்ஷால்லா அடுத்த அமர்வில் நாம் இதோடைய விஷயங்களை தெளிவாக அறிவோம். இது இரண்டாவது வழிகேடு. என்ன, அடியானுக்கு உரிமையும் இருக்கு, செலக்ட் செய்யக்கூடிய, எதை செலக்ட் செய்தானோ அதை செய்யக்கூடிய சக்தியும் இருக்கு. ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு அடியானுடைய செயல்களிலோ அவனுடைய விருப்பத்திலோ அவனுக்கு எதுவுமே தெரியாது. எதுவரை அவன் செய்யவில்லையோ, எதுவரை நடக்கவில்லையோ அல்லாஹுக்கு தெரியாது என்று என்ன செய்கின்றான், அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். இது முற்றிலுமாக என்ன, தவறான ஒரு விஷயமாக இருக்கின்றது. மூன்றாவது தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவாக இருக்கக்கூடிய நாம் இங்கு அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தையும் அவனுடைய விருப்பத்தையும் அவனுடைய படைத்தல் அனைத்தையும் நாம் ஈமான் கொள்கின்றோம். அவன்
அவன் நாடியது படைத்து விட்டான் என்று ஈமான் கொள்கின்ற அது அவன் அடியார்களையும் அடியார்களுடைய செயல்களையும் அல்லாஹு தஆலா படைத்து விட்டான். செயலாக இருக்கட்டும், மௌனமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் படைத்து விட்டான். பிறகு அந்த அடியானுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் கொடுத்தான். உரிமை இல்லாம இல்லை, உரிமையும் கொடுத்தான். அந்த எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதை செய்யக்கூடிய சக்தியும் கொடுத்தான். இப்ப நாம பேசுறோம் என்று விரும்பும் பொழுது பேசுறோம் பிரதான. சில விஷயங்கள் நமக்கு என்ன கிடையாது, அது நமக்கு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அதனுடைய சக்தியோ இல்லை ஆற்றல் கிடையாது. திடீர்னு மயக்கம் போட்டு விழுறது, நம்ம வேணும் விழுகிறோமா? இது அல்லாஹுடைய நாட்டின் பிரகாரம். அதே போல வேலை ஏதாவது வேலை செஞ்சிடும், திடீர்னு கீழே விழுந்துடும். இதெல்லாம் வேணும்னு மனிதன் விழுறானா? இல்லை. அதே மாதிரி நமக்கு ஜுரமோ அல்லது காய்ச்சலோ உடல் நலம் சரியில்லாமல் போதும். என்ன இதெல்லாம் என்ன மனிதனுடைய ஒரு விருப்பம் கிடையாது. இது அல்லாஹு தஆலாவுடைய சில அவனுடைய நாட்டை அவன் சோதிப்பதற்காக மற்ற விஷயத்திற்காக செய்யும். இல்லை என்றால் பொதுவான என்ன எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு கொடுத்தான். இதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். கதருடைய விஷயங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை நம்ம அதிகமாக கேட்கிறோம். இந்த விஷயத்தை சொல்லி முடித்து கதருடைய விஷயத்தை நன்மை தீமையின் மீது ஈமான் கொள்வது, விதியின் நன்மை தீமையின் மீது ஈமான் கொள்வது என்று நாம என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுக்கு அதனுடைய பிரதிபலனாக வரக்கூடிய அல்லாஹுடைய விதி, அல்லாஹு தஆலா எழுதிய அந்த தக்தீர், அது பிரதிபலனாக ரிசல்ட்டாக வரும் பொழுது அவனுக்கு நன்மை அல்லது தீமையாக கருதப்படும். ஆனால் அல்லாஹுடைய ஒட்டுமொத்த விதி என்பது கதர் என்பது அது நன்மைதான். அது முழுக்க முழுக்க ஹிக்மத்தை சார்ந்தது தான். முழுக்க முழுக்க அது என்ன ஞானத்தில் நிறைந்திருக்கின்றது. எப்பொழுதுமே அல்லாஹுடைய தக்தீரும் விதியும் என்ன இருக்காது, அது தீமையாக இருக்காது. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தீமையாக அவன் உணரலாம், ஆனால் அது மற்ற சமுதாயத்திற்கு பார்க்கும் பொழுது அது என்ன ஹைரதான் இருக்கும். திருடக்கூடியவனுக்கு திருட்டு அந்த கையை வெட்டுவது என்பது மார்க்கத்துடைய சட்டம் என்ன, அது அவனுக்கு பாதிப்பாக யோசிக்கலாம். ஆனால் அது அவனுக்கு நன்மையாகவும் அமையும், அதே போல மற்றவர்களுக்கு நன்மையாக அமையும். ஒன்று அவனுக்கு நன்மையாக அமையும் எப்படி? அவன் செய்த குற்றத்திற்கு இங்கே தண்டனை அவனுக்கு கிடைத்து விடுகின்றது, மறுமையில் கடுமையான தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். இரண்டாவது, ஒருவனுடைய கரத்தை வெட்டப்படும் பொழுது ஒட்டுமொத்த மக்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். அப்போ நாம நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய வார்த்தை கணித்துக்குரியவர்கள் எதற்காக? ரிசல்ட், அதனுடைய நிலை வரும் பொழுது, அதனுடைய கடைசி கட்டம் நம்மை அடையும் பொழுது நாம் அதை உணர்கின்றோம். இல்லை என்றால் எல்லாத்திலும் ஹிக்மத் இருக்கின்றது, எல்லாத்தையுமே ஹைர், எல்லா விஷயத்தை. அதனால்தான் துஆவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது வல் கைரு குல்லுஹு பியதைக் வலைஸ ஷர்ரு இலைக், எல்லா விதமான நன்மையும் உன்னுடைய கரத்தில் தான் உள்ளது, ஆனால் தீமை உன் தரப்பில் கிடையாது. என்ன தீமை உன் தரப்பில் கிடையாது. மனிதன் செய்யக்கூடிய பிரச்சனைகளால் தான், அவன் செய்யக்கூடிய மீறுதல்னால்தான் அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர அல்லாஹு தஆலாவுடைய விதியில எப்பொழுதுமே ஷர் என்பது தீமை என்பதே கிடையாது. திரும்பவும் இந்த விஷயத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை தீமையின் மீது ஈமான் கொள்கின்றோம் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு நமக்கு அடையும் பொழுது அது நாம சில விஷயத்தை நன்மை உணர்கின்றோம். எனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை ஏற்படும் பொழுது எனக்கு நன்மை என்று நாம் உணர்கின்றோம். அதே போல நமக்கு ஒரு பாதிப்பு என்று ஏற்படும் பொழுது நம்ம அது தீமை அல்லது பாதிப்பு என்று உணர்கின்றோம். ஆனால் அல்லாஹுடைய விதி முற்றிலுமாக அது ஹைரு தான் இருக்கும், அதில் ஷர் என்பதே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள விஷயங்கள் நாம் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த தலைப்பில் கிட்டத்தட்ட ஷேக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்குரை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 30 பக்கத்துடைய விளக்குரை இருக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தெளிவு. ஏன்னா இந்த தலைப்பு என்பது ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு தலைப்பு. இதை புரிந்து கொண்டார் என்றால் மனிதன் ரொம்ப இலகுவானது. புரியாத பட்சத்தில் தான் இங்கு கேள்விகளை எழுப்பக்கூடிய நிலை ஏற்படும். அதிகமாக கேள்வி இந்த கதருடைய விஷயத்துல ஏன் கேள்வி எழுப்பப்படுகின்றது என்றால் 4 வடித்தரங்களை அந்த மராத்திபுல் கதரை புரியாதனாலையும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கையை புரியாதனால தான் என்ன நிறைய கேள்வி. அப்போ அல்லாஹு தஆலா
நம்ம நிர்பந்திக்கிறானா, வற்புறுத்துறானா, எவ்வளவு நவுதுபில்லா இப்படி என்று சில வார்த்தைகள் வரும். என்ன இவ்வளவு அவனை அழிச்சு என்ன சந்தோஷம் ஏற்படுது? மனிதர்களை இவ்வளவு அழிச்சு இவனை கொன்று என்ன அவன் சந்தோஷம்? நவுதுபில்லா அவனுக்கு என்ன சந்தோஷம் ஏற்படும்? இப்படி என்ற வார்த்தைகள் எல்லாம் மனிதன் என்ன செய்கின்றான்? அவன் இந்த அறியாமை காரணத்தினால கூறுகின்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் ஹலீம், அவன் சகிப்புத்தன்மை உடையவனாக இருக்கின்றான். அனைத்தையும் அடியான் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தையை புரிந்து கொள்கின்றான். ஆக இந்த விஷயத்தை நம்ம நினைப்போம். வரக்கூடிய அமர்வில் நாம இன்ஷால்லா மீதமுள்ள இந்த விதியின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அறியும். அல்ஹம்துலில்லாஹ், ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா மிக அழகாக இந்த விஷயங்களை பாமர மக்களுக்கு புரியும் அளவுக்கு, அல்லது சிலர் இந்த தர்க்க ரீதியாக இதை நிராகரிக்கும் என்ற அவர்களுக்கும் புரியும் அளவுக்கு என்ன செய்யறாங்க, தங்களுடைய புத்தகங்களை அவ்வளவு இலகுவாக புரிய வைத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம மீதமுள்ள பகுதிகளை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கு அனைவர்களுக்கும் விதியின் மீது உண்மையான முறையில் நாம் ஈமான் கொண்டு, அல்லாஹு தஆலா நமக்கு விதித்த விதியை நாம் புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.